இன்றைக்கி வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டோரி எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து யூனிட் வந்து செட் பண்ணிக்கிறேன். யூனிட் வந்து சென்டிமீட்டர்லேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் வந்து செட் பண்ணி முடிச்ச முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேர் ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஆர்கிடெக்சரில் ஸ்டேர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் சில எடிட்டிங்லாம் பண்ணணும். ஸோ எடிட்டில் போய்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோனோலித்திக் ஸ்டேர் வந்து செலக்ட் பண்ணிடுவோம். இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 22 கொடுத்துருவோம். த்ரெட்டு வித்து வந்து பார்த்திங்கனாக்கா 30 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ட்ராப் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கனாக்கா 11 ஸ்டெப்ஸு, அடுத்து லேண்டிங்கு, அடுத்து செகண்டு வந்து பார்த்திங்கன்னா 11. ஸோ 22 ஸ்டெப்ஸு கன்சிடர்ட் ஆகிறப்ப ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு சைடில் இருக்க ஹேண்ட் ட்ரைவில் வந்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். இந்த ஆரோஸ் தேவையில்லை, அது லெஃப்ட் சைடில் உள்ள ஹேண்ட் ட்ரைவில் அதையும் டெலிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். இப்போ 3D வியூ போய் பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஒரு டார்க் லெக்டு ஸ்டேர் கேஸ் பண்ண ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டார் வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. லென்த் வந்து 300 வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து வால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு லெவல் 2ல் வந்து 2 கிராஃபில் முடிச்சுட்டு ஒரு ரெக்டாங்குலர் வாலை செலக்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃப்ரண்ட் வாலை டெலிட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த ஸ்டேர் கேஸோட எட்ஜுக்காக வந்து நம்ம வந்து அப்படியே வந்து அந்த எட்ஜுக்காக வந்து ஸ்கேல் பண்ணிடுவோம். கரெக்டாக வந்து எட்ஜில் உட்கார மனசு இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்டில் இருக்க வாழையும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த படிக்கட்டுக்காக நம்ம கொண்டு வந்து செட் பண்ணிடுவோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ 3D வியூ பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே. இது வந்து இப்போ ட்ரான்ஸ்பரன்சி வந்து ஒரு 50-53 நான் சொல்லலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டெப்ஸோட அந்த ரைசர்ஸ் வந்து கிளாரிட்டியாக தெரியும், வந்தால் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ரூஃபில் போய்ட்டு ரூஃப் எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த ஸ்டேர் கேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வந்து லெவல் 1ல் தான் நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லாமே வந்து க்ரியேட் ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து டிக்ளைன் ஆப்ஷனை கொடுத்து அடுத்து லைன் கமாண்டை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுறோம். கொடுத்துட்டு அதோட எடிட்டிங் டைப்பில் போய்ட்டு இதோட திக்னஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கலாம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எடிட்டில் போய்ட்டு டூப்ளிகேட் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு டூப்ளிகேட்டில் பை கேட்டகரியில் ஏதாவது மெட்டீரியல் மேலே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது வுட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர் கேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ரூஃபிங் ஆப்ஷன் ரூஃபை எக்ஸ்ட்ரூஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தான் வேணும். நார்மலாக எக்ஸ்ட்ரூஷன் பண்ணி பண்ணோம்னாக்க நமக்கு வந்து வேலைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து ரூஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வுட்டு நான் வந்து செர்ரி வுட்டை நான் எடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இதோட திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூஷன் எண்டு வந்து 30 சென்டிமீட்டர் தான் வந்து அதோட த்ரெட்டோட வித்து வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஆர்க் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஓவர் ஆர்க்கும் வந்து கரெக்டாக வந்து 20 சென்டிமீட்டர் இருக்கிறாப்புல வந்து நம்ம வந்து கொடுத்துடணும். ரொம்ப கர்வாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 20 சென்டிமீட்டர் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. ஸோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா ஸ்டெப்ஸுக்கும் வந்து கரெக்டாக வந்து இதே மாதிரி வந்து ரூஃபை எக்ஸ்ட்ரூஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டார் வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். இதே மாதிரி ஈவன் எவ்ரி 11 ஸ்டெப்ஸுக்கும் வந்து இதே மாதிரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்து சவுத் வியூ போயிடும். சவுத் வியூ போயிட்டு
மறுபடியும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ரூஃபை போய்ட்டு ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துட்டு இதில் பிக்கப் லைன் கொடுத்துட்டு செகண்ட் ஸ்டெப் கொடுக்கணும். இந்த இடத்துல செகண்ட் ஸ்டெப்பில் லெவல் 1 தான் நம்ம வரையக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 தான். ஸோ வந்து பிக் லைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து 2வது ஸ்டெப்ஸு, இங்கே கீழேருந்து 2வது ஸ்டெப்ஸு, அடுத்து ஒரு இன்க்ளைன் லைன் அப்படியே ஒரு லைன் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த 2 ஸ்டெப்ஸையும் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு ஆர்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து 20 சென்டிமீட்டர் கர்வு கொடுக்குறோம். அதே மாதிரி டாப்லேயும் வந்து 20 சென்டிமீட்டர் கர்வு கொடுக்குறோம். கர்வு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டா வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஈவன் எல்லா ஸ்டெப்ஸுக்குமே வந்து இதே ப்ரொசீஜர் தான். ஸோ 2 ஸ்டெப்ஸு. இப்போ 3வது ஸ்டெப்ஸு லெவல் 1 தான். ஸோ பிக் லைன் ஆப்ஷனு. ஸோ மேலேருந்து 3வது இது ஒரு இன்க்ளைன் லைனு ஆர்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு 20 சென்டிமீட்டர் கர்வு, அதே மாதிரி வந்து டாப்பில் 20 சென்டிமீட்டர் கர்வு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட வேண்டியதான். அகைன் 4th ஸ்டெப்ஸு. அகைன் 4th ஸ்டெப்ஸில் பிக் பண்ணிடணும். லெவல் 1 கொடுத்துட்டு பிக் லைன் கொடுத்துட்டு கீழே இருந்து 4வது ஸ்டெப்ஸு, மேலே இருந்து 4வது ஸ்டெப்ஸு, ஒரு இன்க்ளைன் லைன், அகைன் வந்து ஆர்க் ஆப்ஷன் 20 சென்டிமீட்டர் ஆர்க்கு, டாப் லைன் 20 சென்டிமீட்டர் ஆர்க்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். அகைன் ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன் பிக்கப் லைன் ஸ்டெப்ஸு. எத்தனாவது ஸ்டெப்ஸு கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பிக் பண்ணால் தான் வந்து அந்த ஸ்டெப்பில் வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வந்து க்ரியேட் ஆகும். மாற்றி கிளிக் பண்ணோம்னாக்கா வேறு ஸ்டெப்ஸில் தான் வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கரெக்டாக வந்து அடுத்தடுத்து அந்தந்த ஸ்டெப்ஸில் வந்து கரெக்டாக பிக் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வந்து க்ரியேட் பண்ணணும். மாற்றி காரணத்தை கொண்டும் பிக் பண்ணிடக்கூடாது. ஸோ டாப்பாக இருக்குது 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து இதே மாதிரி வந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ரோப்பு ரூஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பிக்கப் லைன் ஸ்டெப்ஸு லெவல் 1 பிக்கப் லைன், ஒரு ஹரிசாண்டல் வெர்டிகல் லைன், ஆர்க் லைன் 20 சென்டிமீட்டர் ஆர்க்கு, பாட்டமில் 20 சென்டிமீட்டர் ஆர்க்கு கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். சேம் ப்ரொசீஜர் ரோப் பை எக்ஸ்ட்ரூஷன் பிக்கப் லைன் எந்த ஸ்டெப்போ அந்த ஸ்டெப்பில் கொடுத்துட்டு லெவல் 1 ஓகே கொடுத்தோம்னா அடுத்து வந்து பிக்கப் லைன், அடுத்து ஒரு இன்க்ளைன் லைன், அடுத்து ஆர்க்கு வந்து க்ரியேட் பண்ணணும். இது 20 சென்டிமீட்டர், இதுவும் 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகே அதான் சேம் ப்ரொசீஜர். ரூஃப் பை எக்ஸ்ட்ரூஷன்லாம் கடைசி ஸ்டெப்ஸு 10வது ஸ்டெப்ஸு லெவல் 1 கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து பிக்க லைன் கொடுக்கணும். பிக்க லைன் கொடுத்துட்டு ஒரு இன்க்ளைன் லைன், அடுத்து ஆர்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கணும். ஆர்க் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு 20 சென்டிமீட்டர் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக கருவுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ வந்து ரெடிமேடாகவே வந்து நம்ம பார்த்தோம்னாக்க வந்து ஆர்க் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனுக்கு வந்து ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர் கொடுக்கணும். கொடுத்து அந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஆர்க்கு மாறிடும்.
ஓகே கொடுத்துடும். அடுத்து வந்து லேண்டிங்க்கு அதே மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ பிக்கே அப்படின்னா லேண்டிங்கில் பிக் பண்ணிவிட்டு லெவல் 1 க்ரியேட் பண்ணிட்டு அந்த லேண்டிங்கில் கரெக்டாக பிக் பண்ணோம். பிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த லேண்டிங்கில் இந்த இருக்கிறது மட்டும் இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எட்ஜ் வரைக்கும் கொண்டு போனோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒயர் பையன் வச்சாலும் நமக்கு சரியாக தெரியல. இப்போ வந்து நம்ம வந்து ஹெடர் லைன் வச்சுட்டு இந்த டாப் வியூவில் வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டுலாம். ஓகே, இந்த ஸ்டெப்ஸு பழைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம டெலிட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வந்து ரெடி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டேர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.